புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இந்த காணொலியை தொடங்குவதற்கு முன்பாக என்னப்பா சப்ஸ்கிரைப் ஞாபகப்படுத்த போறோம். நண்பர்கள் யாரையா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு, இந்த காணொலி தொடங்குவதற்கு முன்பாக ஒரு பாட்டு 4 வரி தான், அதிகமா பாட மாட்டோம். ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா, அந்த ஆண்டவன் தான் சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான், ரொம்ப ஆடி விட்டா வாழ்க்கையதான் பூட்டி வைக்கிறான். ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா. புதுவிதமான கூட்டம், வித்தியாசமான கூட்டம், புதுமையான கூட்டம், அதி அற்புதமான கூட்டம், இது வரைக்கும் பார்க்காத கூட்டம், கட்டுக்கோப்பான கூட்டம், கட்டுப்பாடான கூட்டம், கட்டுப்படுத்துற கூட்டம். பனையூர் பண்ணையார் வாரிசு நடிகர் விஜய் 55 நாட்கள் கழித்து மக்கள் சந்திப்பு நடைபெறுகிறது உள்ளரங்கத்திற்குள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள சுங்குவார் சத்திரத்தில் உள்ள ஜேபிஆர் தொழில்நுட்ப கல்லூரி, அந்த ஜேபிஆர் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்திற்குள் அமைந்த உள்ளரங்கத்திற்குள் ஒரு 2000 பேர்களை மட்டுமே சந்திக்கக்கூடிய அளவிலான மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடக்கிறது இன்றைய தினம். நடந்து முடிந்த அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிக்காங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு ட்ரம்ப் கூட பண்ணிக்க மாட்டாங்க. உலகத்திலே இதை போல ஒரு பாதுகாப்பான நிகழ்ச்சி எங்கேயாவது நடந்திருக்குமான்னு தேடி பார்த்தா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ரேர். அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு அங்க பாத்தீங்களா. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொன்னா நேற்று முதலே ஆரம்பிக்கப்பட்டு விட்டது பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம். தகர ஷீட்டை அடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க அந்த காலேஜ் வளாகத்தை சுத்தி. நம்ம நினைக்கலாம், எதுக்காக இவ்வளவு தகர ஷீட்டு பாதுகாப்புன்ட்டு. இந்த எறும்பெல்லாம் நுழையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு அணில் கூட நுழையக்கூடாது. ஒரு அணில் நுழைவதற்கு கூட பாருங்க கேப் இருக்கக்கூடாதுன்னு அவ்வளோ டைட்டா தகர ஷீட்டை அடிக்கிறாங்க. நாங்க அணில்னு சொன்னதும் அணில தான் சொல்றோம். மரத்துக்கு மேல தாவி தாவி ஓடும் இல்லைங்களா, ரியல் அணில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அந்த அணில வம்பு சண்டைக்கு இழுக்க வேணாம், உதாரணத்துக்கு சொல்றோம். அந்த மாதிரி ஒரு அணில் கூட பாருங்க உள்ளே நுழைவதற்கு கேப் இல்லாதவாறு அவ்வளவு டைட்டா அடிக்கிறாங்க தகர ஷீட்டை. தகர சீட்டு பாதுகாப்பை தொடர்ந்து உள்ளே வருவதற்கு தேவையான அனுமதி சீட்டு, அந்த அனுமதி சீட்டு உள்ளவர்கள் மட்டும்தான் உள்ளே நுழைவதற்கு அனுமதி உண்டு. அந்த அனுமதி சீட்டு எப்படி இருக்கணுங்க, QR கோடு. அந்த QR கோடு அடங்கிய பிரிண்ட் நீங்க எடுத்துட்டு உள்ள வரும்போது செக்கிங். அந்த வகையில பாதுகாப்பு ஏற்பாடு என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட 2000 நபர்களுக்கு மட்டுமே அந்த QR கொண்ட அனுமதி சீட்டு வழங்கி உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். கடுமையான சோதனைகளுக்கு பிறகு. சரி, கடுமையான சோதனை செய்யறாங்கன்னு சொன்னா யார் பண்றாங்க? போலீஸா, காவல்துறையா, IBயா, IFBயா, வாஷிங் மிஷின் கம்பெனில இது FBI, CBIயா, யார் தான் கடுமையான சோதனை பண்றாங்க? அவர்களை எல்லாம் தாண்டி மிக கடுமையான பாதுகாப்பாளர்கள் டிவிகே கட்சி தொண்டர்படை. அங்க பாத்தீங்களா மஞ்சள் கலர் ட்ரெஸ்ல இருக்கிறாங்க, தனியா தெரியணும்ட்டு. அந்த மஞ்சள் நிற டிஷர்ட் அணிந்த டிவிகே கட்சி தொண்டர்கள் தான் பாருங்க வழங்கப்பட்ட அனுமதி சீட்டு ஒரிஜினலா டூப்ளிகேட் ப்ராப்பரா செக் பண்ணி உள்ள அலோ பண்ணுவாங்க. அப்படி கடுமையாக சோதனை மேற்கொண்டிருந்த சமயத்தில் பாருங்க டக்குன்னு ஒரு விஷயம் கண்ணில் மாட்டுது. யார் கண்ணிலங்க? தொண்டர்படை மற்றும் புஷி ஆனந்த் கண்ணில். என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, குழந்தையெல்லாம் கூட்டிட்டு வரக்கூடாது சொன்னமே, அதையும் மீறி குழந்தைய கூட்டிட்டு வரீங்களே. குழந்தைங்களை கூட்டிட்டு வர யாருக்குமே அனுமதி கிடையாது. போங்க வெளியே போங்க. கரூர் சம்பவத்திற்கு பிறகு திருந்திட்டாங்களாமாமா. அப்படி திருந்த அந்த காட்டணும் இல்லைங்களா, எப்படி காட்டுறது? பார்த்துக்கோங்க, நாங்கள் திருந்திட்டோம். குழந்தைங்கள்லாம் கூட்டிட்டு வந்தா நாங்கள் தலை கணக்காக கூட்டத்தை சேர்க்கலைங்க, அமுச்சு விடணும். குழந்தைங்களை மட்டும் கிடையாது, ஓரளவுக்கு வளர்ந்த சிறுவர்கள் உள்ள வந்தா கூட அனுமதி இல்லை, அவங்களையும் துரத்தி விடுறோம் பாருங்கன்ட்டு துரத்தி விடுறாங்க. சரி, துரத்தி விடுறதெல்லாம் ஒரு ஓரமாகட்டும் வந்ததுக்கு அப்புறம். ஆனால் வருவதற்கு முன்பாகவே தேர்ந்தெடுக்கப்பட்ட 2000 பேருக்கு தான் பாருங்க அந்த QR கோடோட சேர்ந்த அனுமதி சீட்டை கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் போதே சொல்றாங்க, குழந்தைங்கெல்லாம் கூட்டிட்டு வரக்கூடாதுங்க, வயதானவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா வரணுங்க, கர்ப்பிணி பெண்கள் முக்கியமாக அனுமதி கிடையாதுன்னு சொல்லி தான் 2000 பேரை தேர்ந்தெடுத்து அந்த அனுமதி சீட்டை கொடுக்குறாங்க. அதற்கு பிறகும் எதற்காக குழந்தைங்களை கூட்டிட்டு வர்றாங்க? ஒண்ணு, இந்த கூட்டம் எவ்வளவு நடந்தாலும் திருந்தாத கூட்டம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரணும். அப்படி இல்லைன்னா நாங்க கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் திருந்துட்டோம் அப்படின்னு காட்டுறதுக்காக இவங்களே பாருங்க வேணும்னே வாண்டடா பர்பஸா குழந்தைங்களை கூட்டிட்டு வர மாதிரி கூட்டிட்டு வர சொல்லிட்டு கூட்டிட்டு வரவங்களை குழந்தை வந்தா அலோடு கிடையாது, நாங்களே துரத்தி விடுறோம். மீடியாக்கள் எல்லாருமே நல்லா டைட்டா க்ளோஸ் அப்பா படம் முடிச்சு காட்டுங்க, நாங்க திருந்திட்டோம் அப்படின்றது 70mm எக்ஸ்போஸ் பண்ணுங்கன்ட்டு இவங்களே பண்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்கணும். சரி, அவங்க திருந்தனாங்களா இல்லையான்ட்டு பொதுவான மக்கள் அவங்க முடிவு பண்ணிக்கிட்ட மக்கள் பார்வைக்கு விட்டுலாம், தப்பு கிடையாது. இப்போ ஒரு சந்தேகம், இந்த QR அனுமதி சீட்டு கொடுக்குறோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அப்படி அனுமதி சீட்டோட வரவங்கள அந்த கல்லூரி வளாகத்தோட கேட் இருக்கு இல்லைங்களா, என்ட்ரன்ஸ் கேட்டு, அங்கேயே வச்சு டிக்கெட்டை செக் பண்ண வேண்டியதானே. என்ட்ரன்ஸை தாண்டி உள்ள போயிடுறாங்க.
உள்ள ரொம்ப தூரமா போயிட்டு அந்த விழா நடக்கிற உள்ளரங்கத்தோட என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அங்க செக் பண்றாங்க. எதுக்காக இந்த வேண்டாத வெட்டி வீண் வேலை? கொண்டு வருகின்ற அனுமதி சீட்டு ஒரிஜினலா டூப்ளிகேட்டானு செக் பண்ணோம்னு சொன்னா அந்த காலேஜோட என்ட்ரன்ஸ் கேட்டே செக் பண்ணி ஒருவேளை ஒரிஜினலா இருந்தா அலோவ் பண்ணுங்க, டூப்ளிகேட்டா இருந்தா அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்தே அனுப்பி விட்டுலாம் இல்லைங்களா. அதை விட்டு விட்டு உள்ள அனுப்பி ரொம்ப தூரம் நடந்து வந்ததுக்கு அப்புறம் செக் பண்ணி அது டூப்ளிகேட்டா ஒரிஜினலான்ட்டு எதுக்கு? ஏன் இப்படி? ஏன்னா திருந்திட்டோம் அப்படின்னு காட்டணும்னு சொன்னா என்ட்ரன்ஸ்லயே வச்சு திருந்திட்டோம்னு சொல்ல வேண்டியதானே. அதை விட்டு விட்டு நாங்க திருந்திட்டோம் நல்லா பாத்துக்கோங்க பண்ணிட்டு ரொம்ப கேப் விட்டு ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் ஏன் காட்டணும் நாங்க திருந்திட்டோம் பாத்துக்கோங்கன்ட்டு? ரெண்டாவது சந்தேகம், ஒரு சம்பவம் நடப்பதற்கு முன்பாகவே குழந்தைகள்லாம் இவ்வளவு கூட்ட நெரிசல்லாம் கூட்டிட்டு வரக்கூடாதுன்ட்டு அட்வைஸ் பண்ணல, தலைக்கணக்கு காட்டுறதுக்காக குழந்தைங்களை கூட்டிட்டு வந்தா கூட பரவாயில்லன்னு அனுமதிச்சிட்டாங்க, சம்பவத்தை ஏற்படுத்திட்டாங்க. இப்போ அந்த உள்ளரங்கத்துக்குள்ள நடத்துற கூட்டத்துக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு வந்தா அனுமதி இல்லைன்னு சொல்றீங்க, ஏன் சொல்றீங்க? தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 2000 பேர் தான் அனுமதி சீட்டோட உள்ள வர போறாங்க, அவர்களுக்கென்று ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த இருக்கையில அமர போறாங்க. அப்படி ஏற்பாடு செய்த அந்த கூட்டத்துக்குள்ள எதற்காக குழந்தைகளுக்கு அனுமதி இல்ல? ஏன் இல்லைன்னா வெளியே கூட்டம் நடத்தி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த பழியை தூக்கி ஆளுங்கட்சி மேலையும் காவல்துறை மேலையும் போட்டுடலாம், பாதுகாப்பு இல்லைங்க சதி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பாருங்க, நடக்கிற கூட்டம் உள்ளரங்கத்துக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை நடந்தாலும் ஒட்டுமொத்தமாக விஜய் தானே பதில் சொல்லணும். அதனால தான் பாருங்க இவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடு. சரி, இவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடு செய்து வைத்திருந்த அந்த அரங்கத்துக்குள்ள பேசத்துக்காக விஜய் வரணும். அவர் 11 மணி தான் பேச போறான்னு அறிவிக்கிறாங்க. ஆனா பாருங்க ஸ்பாட்ல அவர் 10:35 ரீச் ஆயிடுறாரு. எதற்காக? 25 நிமிடத்திற்கு முன்பாகவே வந்தேன், நானும் திருந்திட்டேன்னு காட்டணும் இல்லைங்களா. இந்த நேர கட்டுப்பாட்டுல மட்டும் திருந்திட்டேன், நம்புங்கப்பா, நாங்க திருந்திட்டோம்ப்பா, சுத்தமா திருந்திட்டோம். பாருங்க 11 மணி நிகழ்ச்சி 25 நிமிடத்திற்கு முன்பாகவே நான் இங்க உள்ள வந்துட்டு இருக்கிறேன், அப்போ சுத்தமா திருந்திட்டேன். இப்போ நீங்க நம்புவீங்க இல்லைங்களா? அப்படின்றத காட்டுறதுக்காகத்தான் 25 நிமிடத்திற்கு முன்பாகவே வந்துட்டாங்களாமாமா. உண்மைதான், சொன்ன நேரத்திற்கு முன்பாகவே வந்துட்டாரு அந்த அரங்கத்திற்கு. ஆனா பாருங்க, வருவதற்கு முன்பாக அந்த வர வழி இருக்கு இல்லைங்களா, அந்த வர வழியில தான் அவருக்கு வெறி ஏறின்னு வருது. அவர் டிராவல் பண்ணி வர்றாரு இல்லைங்களா, அவரோட நீலாங்கரை வீட்டில இருந்து அந்த சுங்குவார் சத்திரத்தில் அமைந்துள்ள அந்த காலேஜுக்கு வர வழியில டிராவல் பண்ற அந்த தூரத்துல தான் அவருக்கு வெறியேறுது. என்னப்பா, இதற்கு முன்பாக நான் சக்கரவர்த்தி மாதிரி பஸ்ல ஏறி உட்கார்ந்தின் வந்த சமயத்துல ஒரு 10-12 கிலோமீட்டர் தூரத்தை கடப்பதற்கே ஒரு 6-7 மணி நேரம் ஆயிடுமே. ஆனா இவ்வளவு பல கிலோமீட்டர் தாண்டி வந்துங்கிற என்ன பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் கூட இல்லையா? ரோடெல்லாம் காலியாகுதே. ஊரடங்கு சட்டம் போட்டா கூட அதையும் மீறி ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. ஆனா ஊரடங்கு சட்டம் போடாமே ஏன்பா இவ்வளவு கூட்டம் இல்லாம இருக்குது? இவ்வளவு கூட்டம் இல்லாம இல்ல, எந்த கூட்டமே இல்லைங்க, எந்த கூட்டமே இல்ல. இவரு பாடு வண்டி எடுத்துன்னு போறாரு. டிவிக்கு ஏற்பாடு செய்த அந்த லைவ் இருக்கு இல்லைங்களா, லைவ் நிகழ்ச்சி கொண்ட கேமரா வண்டி, அந்த வண்டி விஜயோட வண்டிக்கு பின்னாடி போகுது. அந்த வண்டிக்கு பின்னாடி வழக்கம் போல மீடியா லைவ் கேமரா போயிட்டு இருக்கு. போகுது 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 நீலாங்கரை வீட்டுல இருந்து கிளம்பின வண்டி போகுது போகுது, தூரமா போயினே இருக்குது. போற வழியில எங்கேயாவது கூட்டம் கூடி இருப்பாங்களாப்பா? யாருமே இல்லையா? யாருமே இல்லையே. ஏன் வண்டி மட்டும் போயினுக்குது? வருகின்ற அந்த விஜய் வண்டிக்கு முன்னாடியும் பின்னாடியும் லெப்ட் ரைட் எல்லா இடத்துலயும் கூட்டம் கூட்டமா குவிஞ்சிருந்த அந்த கூட்டம்லாம் எங்க போச்சுங்க? இப்ப பஸ் வந்துனுங்கும் போது முன்னாடியும் பின்னாடியும் லெப்ட் ரைட்டு எல்லா இடத்துலயும் கூட்டம் அப்படியே குத்து கொத்தா அலமோதுற கூட்டம் இருந்தது. அந்த அலமோதுற கூட்டம் எல்லாம் இப்ப எங்க போச்சுங்க? நீலாங்கரையில இருந்து சுங்குவார் சத்திரம் வரைக்கும் பல கிலோமீட்டர் டிராவல் பண்ணி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக போயிட்டு இருக்காரு. போறாரு போயினே இருக்காரு. போற எல்லா இடத்துலயுமே கூட்டம் குவிஞ்சிருக்கணுமே நேரம் இல்லையே. மாறாக எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஓரமா ஜங்ஷன் எங்கேயாவது வந்ததுன்னா ஒரு 4 பேரு, ஒரு 2 பேரு, ஒரு 3 பேரு, அது கூட ஒயிஞ்சி போட்டோம்னு சொல்லி கை காட்டுறாங்க பொழுதுக்கு. போட்டோம் யாரோ போறாங்க பொழுதுக்கு உள்ள. ஏன்னா இன்றைக்கு நீங்க அந்த வழியா தான் டிராவல் பண்ண போறீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். சுங்குவார் சத்திரத்தில் அமைந்துள்ள JPR தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்திற்குள் உள்ளரங்குக்குள் விஜய் கூட்டம் கூட்ட போறாரு, விஜய் வர போறாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த வழியாகத்தான் நீங்க போக போறீங்க தெரியும். அப்படி வந்து கொண்டிருக்கும் அந்த இடத்துல ஏன் யாருமே கூட்டம் உங்களுக்காக குவியலாக குவியவில்லை? அப்ப தெரியுது இல்லைங்களா, இது தானா சேர்ந்த கூட்டம் கிடையாது, இவங்களா சேர்த்த கூட்டம். செயற்கைத்தனமாக ஆர்டிபிஷியலா இவங்களா பாருங்க உருவாக்கப்பட்ட கூட்டம். அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி என்றைக்குமே நாங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், செயற்கைத்தனமாக கூட்டுகின்ற கூட்டத்துக்கு தானா சேர்ந்த கூட்டம்னு ஒரு தலைப்பு போட்டு இவங்க தான் பில்டப் பண்ணியிருந்தாங்க. அதற்கு ஆதாரமும் இன்றைக்கு வந்துச்சு. சரி, ஆதாரம் மொத்தம்பா, நான் டிராவல் பண்ணி ரொம்ப தூரம் வந்துட்டேனே, காலேஜ் என்ட்ரன்ஸ் வந்துட்டேனே. காலேஜ் என்ட்ரன்ஸ்க்கு வரும்போதாவது எனக்கு கூட்டம் இருக்குமா? இருக்கும், கண்டிப்பா கூட்டம் இருக்கும். ஏற்பாடு செய்து வைத்த கூட்டம் கண்டிப்பா ஒரு 50-60 பேரு அந்த என்ட்ரன்ஸ் கேட்டு வாசல்ல வளைஞ்சி ரவுண்டு கட்டி நிப்பாங்க.
ஓடி வந்து செல்ஃபி எடுக்கிற மாதிரி பில்டப் பண்ணுவாங்க. அப்படி பில்டப் பண்ணும்போது கையை காட்டிட்டு நான் உள்ள போறமா ஏதாவது பண்ணுங்கப்பா, பண்ணிக்காங்களே 60 பேர் தான் இருக்காங்க, மிஞ்சி போனா அவ்வளவுதான் இருப்பாங்க எண்ணி பார்த்தா. இவர் என்ன நினைச்சாருன்னா 55 நாட்கள் கழித்து நம்ம வெளியே வர போறோமே மக்களை சந்திப்பதற்காக, என்னை பார்ப்பதற்கு இதை விட எதிர்பார்ப்போட அளவு கடந்த கூட்டம் குவியுமோ, போலீஸ் எல்லாம் நடுங்கி பனையூர் வீட்டுல இருந்து அந்த ஜேபிஆர் தொழில்நுட்ப கல்லூரி வளாகம் வரைக்கும் வழிநடுக போலீஸ் பந்தோபஸ்தை குவிச்சு வச்சிருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சாரு. ஏன்னா பாருங்க, மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு பில்டப் பண்ணி போட்டிருக்காங்க இல்லைங்களா. அதனால மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் கொஞ்சோட வேமா சூசோ இல்லாம எப்படிங்க போட முடியுது தலைப்பு, மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் என்று. என்னுடைய ரசிக கூட்டம் ஜாம்பிஸ் கூட்டம் விரும்பும் முதல்வர் வேட்பாளர்னு போடுங்க, யார் உங்களுக்கு கேட்க போறாங்க. நீங்க ஒட்டுமொத்தமா பொதுவா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் விரும்பும் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லும் போதுதான் பாருங்க நம்ம பொதுவா வந்து கேட்க வேண்டியதாகுது. ஏன்னா தமிழ்நாட்டில் வாழ்கின்ற கோடானு கோடி மக்களில் நாங்களும் ஒருவர். நாங்க விரும்பலையே, நீங்க தான் முதல்வரா வரணும்னு. அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த மக்களோட அனுமதி இல்லாம எப்படி ஒட்டுமொத்தமான மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர்னு சொல்ல முடியும்? சொல்லக்கூடாது. அடுத்த முறை அந்த தலைப்பை திருத்தி என்னுடைய ரசிக ஜாம்பிஸ் கூட்டம் விரும்பும் முதல்வர் வேட்பாளர்னு போடுங்க, அப்புறம் உங்களை யாருன்னு கேட்க மாட்டோம். அடுத்து என்ன, வெறி தான் சொன்னோம் இல்லைங்களா. வெறி ஏறிச்சுட்டு, அந்த வெறி எந்த இடத்துல ஏறிச்சுன்னா, இவர் டிராவல் பண்ணி வந்த அந்த தூரம் வரைக்கும் யாருமே இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் என்னப்பா இது கொஞ்சம் பேர் கூட இல்லையா, இல்லைங்க நாங்க வேணா போன் பண்ணி ஒரு 50 ஜாம்பிஸ் கூட்டத்தை 2 வீலர்ல வர சொல்றோம். ஏன்னா ரோட்ல நீங்க டிராவல் பண்ணும்போது யாருமே இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கும். அந்த வெறுப்பை குறைப்பதற்காக ஒரு 50 ஜாம்பிஸ் கூட்டத்தை 2 வீலர்ல வர சொல்றோம்னு சொல்லி போன் பண்ணி பாதி வழியில செட்டப் பண்ணிக்காங்க. பாதி வழியில செட்டப் பண்ணி அப்படி செட்டப் பண்றதான் பண்றாங்க. அப்படி பண்ணும்போதாவது ஹெல்மெட்டை போட்டுவாங்கன்னு சொல்றாங்களா? இல்லவே இல்லை. இந்த இடத்துல வடிவேல் சொல்ற காமெடி தான் ஞாபகத்துக்கு வந்து, தீப்பொறி திருமுகம். ஆமா, அந்த காமெடியில நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும். நம்ம பண்றது 4 பேருக்கு தெரியக்கூடாது, புரியக்கூடாது. அந்த மாதிரி செட்டப் பண்ணி கூட்டின்னு வர கூட்டமாவது வித் ஹெல்மெட்டோட கூட்டின்னு வர வேண்டியதான் ப்ராப்பரா. இப்படி போற வழியில சில பல சோதனைகளை சந்தித்ததன் காரணம் தான் பாருங்க, பனையூர் பண்ணையார் நடிகர் விஜய்க்கு வெறியேறிச்சு. சக்கரவர்த்தி மாதிரி எந்த ஒரு அனுமதி வாங்காம ரோட் ஷோ நடத்தக்கூடாது நீதிமன்றம் சொன்னதையும் மீறி சட்டத்துக்கு விரோதமா எல்லா ரூல்ஸையும் மீறி நான் சக்கரவர்த்தியாக என்று நினைத்து கொண்டு ரோட்ல போற எல்லா இடத்தையும் ரோட் ஷோ நடத்தினேன். அனுமதி வாங்காம கூட்டத்தை கூட்டி ரோட் ஷோ நடத்தினா பொதுவான பொதுமக்களுக்கு எப்பேற்பட்ட பாதிப்பு ஏற்படும் என்கின்ற அடிப்படை அறிவை கூட மறந்துவிட்டு என்னை சக்கரவர்த்தி போல் உணர்ந்த அந்த தருணம் இன்றைக்கு இல்லையே. கழுத தேஞ்சு கட்டரும்பாச்சு அப்படின்னு சொல்ற அந்த பழமொழியை என்னையே படிக்க வச்சிட்டீங்களே. இவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் டிராவல் பண்ணியிருந்த என்ன ஒரு கூட்டத்துக்கு கூட இல்லாம ஆக்கிட்டீங்களே அப்படின்ற ஒரு வெறி தான் பாருங்க அவருக்கு வரவையிலிருந்து ஏற ஆரம்பிச்சு. அது ஏறி 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 கட்சியில ஸ்டேஜ் ஏறும் போது அந்த வெறியோட உச்சத்துக்கே போயிட்டாரு அவர். சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி ஸ்ட்ரெஸ், மன உளைச்சல், வெறுப்பு, ஆதங்கம் எல்லாம் மொத்தமா குடியேறிய ஒரு வெறி பாருங்க. ஏறுவதற்கு காரணம் 41 உயிர்கள் பறி போயிச்சே. நம்மை பார்ப்பதற்காக நம்ம கூட்டிய கூட்டத்தில் 41 விலை மதிப்பில்லாத உயிர்கள் பறி போய் விட்டதே என்கின்ற ஸ்ட்ரெஸ்ஸா, ஆதங்கமா, மன உளைச்சலா? அது துளி கூட அவருக்கு அந்த எண்ணம் இல்லை, அந்த கவலை இல்லை என்பதை அவரே பேசும்போதே ப்ரூஃப் பண்ணிட்டாரு. அவருக்கு வெறி ஏனத்துக்கு காரணம் கூட்டம் சேர்க்க முடியலன்றான். கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்த அந்த வெறி ஒரு கட்டத்துக்கு மேல தலைக்கு உச்சத்துக்கு மேல ஏற அந்த இடத்துல வெறி வெடிக்குது. அந்த வெறி வெடிக்கும் போது எப்பவுமே பேச ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் அவர் பேசுற வார்த்தை என் நெஞ்சில் குடியிருக்கும். என் நெஞ்சில் குடியிருக்கும் அந்த வார்த்தை கூட மிஸ் பண்ணிட்டாரு, சொல்லல, பேசல. காரணம் வெறி. நன்றி வணக்கம் சொல்ல மறந்துட்டேன். என் நெஞ்சில் குடியிருக்கும். சாரி, ஸ்லிப் மை மைண்ட். இவருக்கு ஏன்னா அந்த உச்சகட்ட வெறியோட வெளிப்பாடு என்னங்க, ஆரம்பத்திலிருந்தே வெறுப்பு வெறி அப்படின்னு சொல்றீங்களா, யார் மேல? அவருக்கு வேற யார் மேல இருக்கும்? திமுக என்கின்ற ஒரு கட்சியை தாண்டி அவருக்கு ஏதாவது துளி அளவு சிந்தனையோ கொள்கையோ கோட்பாடோ பேச்சோ ஏதாவது வந்திருக்குமா? எதுவுமே கிடையாது. வழக்கம் போல அந்த வெறி வெறுப்பு அனைத்தும் திமுக திமுக திமுக. சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி நிக்குது. சாம்மா எப்ப பார்த்தாலும் தற்குறின்னு சொல்லுறீங்க. எதுக்கா தற்குறின்னு சொல்றீங்க? எது தற்குறி? நான் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டை குறித்து கேட்டேன், அது தற்குறித்தனமான கேள்வியா? இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தோட பஸ் ஸ்டாண்டு 60 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதா. அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்தப்போ கட்டிருப்பாங்க போல. அது இன்னும் புதுப்பிக்க கூட முடியாம கேட்டா என்ன சொல்லுவாங்க?
அந்த லேண்ட் வந்து கேஸ்ல இருக்குது. ஒரு கவர்மெண்ட்னால வேற ஒரு நல்ல இடத்தை தேர்வு செஞ்சு ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டி தர முடியாதா? கண்டிப்பா தப்பே கிடையாது. 60 வருடங்கள் கடந்த நிலையை கூட காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு புதுப்பிக்கப்படாமல் பழசாவே இருக்கு, பழைய நிலையில் இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பது தப்பே கிடையாது. இந்த காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டை புதுப்பிக்கும் பணி ஏதோ ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு செய்தியெல்லாம் படித்தோம். அதெல்லாம் ஒரு ஓரமாக இருந்தாலும் கேட்கறது தப்பு கிடையாதுங்க. ஆனால் கேட்குற அந்த இடத்துல 60 வருடங்கள் அப்படின்னு குறிப்பிடுற அந்த காலகட்டத்தில் 60 வருஷம் திமுக கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்ததா? ஏன்னா திமுக என்கின்ற ஒரே ஒரு கட்சியை மட்டுமே எல்லா விஷயத்திலுமே டார்கெட் பண்ணி பேசுற இவர் 60 வருஷமா காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு புதுப்பிக்கப்படாமல் அப்படியே இருக்கேன்னு சொல்ற அந்த இடத்துல கூட பாருங்க, 50-60 வருடங்களாக ஆட்சி செய்து கொண்டிருந்த திமுக அதிமுக 2 கட்சியுமே ஒண்ணுமே பண்ணல ஆட்சி செய்து கொண்டிருந்த சமயத்தில் அப்படின்னு சொல்லலாவது, சொல்லவே இல்லை. அப்பவும் பாருங்க 60 வருஷம்னு குறிப்பிட்ட அந்த இடத்தில் திமுக திமுக திமுக. அப்ப உங்களோட எண்ணம் தான் என்ன சார்னு கேட்பாங்க இல்லைங்களா? ஏன்னா கரூர்ல நீங்க கூட்டிய கூட்டத்தில் 41 உயிர்கள் பறிபோன அந்த சமயத்துல உங்களை ரொம்ப பெரிய கவசமாக இருந்து பாதுகாத்தது பிஸ்கேஜேபி கட்சி. அதுக்காக அவங்கள நன்றி விசுவாசமா இருக்கிறீங்க. உங்களை ஒட்டுமொத்தமா இயக்கி கொண்டிருப்பதும் அந்த கட்சி தான். அதனால அந்த கட்சியோட பேரை சொல்றதுக்கே நீங்க பயப்படுறீங்க. ஓகே, அது ஓகே. பிஸ்கேஜேபி கட்சியை பார்த்து உங்களுக்கு பயம், நீங்க பயப்படுறீங்க, அந்த கட்சியை பத்தி விமர்சனம் வைக்க மாட்டீங்க. சரி, அதிமுக கட்சியை பேர் சொல்றதுல உங்களுக்கு என்ன பயம்? 60 வருஷமா இந்த விஷயம் இப்படியே இருக்கு அப்படின்னு சொன்ன அந்த இடத்துல 60 வருஷமா ஆட்சி செய்து கொண்டிருந்தது அதிமுக திமுக 2 கட்சி தான் மாத்தி மாத்தி ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லாம அந்த இடத்துல திமுக கட்சியை மட்டும் டார்கெட் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? ரெண்டாவது, என்னுடைய கூட்டத்திற்கு வழிகாட்டும் விதமான தலைமை தற்குறியாக நான் தான் இருக்கிறேன் என்று நிரூபித்த அந்த இரண்டாவது, அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த மாவட்டம் தான் இந்த காஞ்சிபுரம் மாவட்டம். தன்னுடைய வழிகாட்டின்றதுனாலேயே தான் ஆரம்பிச்ச கட்சியினுடைய கொடியில அறிஞர் அண்ணா அவர்களை வச்சவர் எம்ஜிஆர். சூப்பர் அப்பு, சூப்பர் சூப்பர் சூப்பர், தப்பு கிடையாது. அறிஞர் அண்ணா அவர்களை வழிகாட்டியாக கொண்டிருந்த எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த கையோடு அறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவத்தை அவருடைய கட்சி கொடியில் பொறித்தார் அப்படின்னு சொல்றது தப்பு கிடையாது. இப்ப அந்த கொடி யாருகிட்ட இருக்குன்ட்டு கேட்கணும் இல்லைங்களா? கண்டிப்பா கேட்கணும். மாறாக என்ன கேட்கிறார் அந்த இடத்துல? தான் ஆரம்பிச்ச கட்சியினுடைய கொடியில அறிஞர் அண்ணா அவர்களை வச்சவர் எம்ஜிஆர். ஆனா அறிஞர் அண்ணா அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை அதுக்கப்புறம் கைப்பற்றினவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா என்ன? திமுக அந்த இடத்துல திமுக 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 திமுகவை தாண்டி எந்த ஒரு சிந்தனையும் அவருக்கு கிடையாது. போதுக்கு தூங்கும் போது கூட கொரட்டை சத்தம் வரும் இல்லைங்களா? கொரட்டை சத்தம், அந்த கொரட்டை சத்தமாவது கொரட்டை சத்தம் வர மாதிரி வருமா, இல்ல கொரட்டை சத்தமும் திமுகன்னு கத்தினே கொரட்டை விடுமா? சந்தேகமாகுது. எப்ப பார்த்தாலும் திமுக திமுகன்னு சொல்றாங்க. இப்போ அந்த இடத்துல முருகர் மாநாடு நடந்தது இல்லைங்களா? பிஸ்கேஜேபி கட்சி தலைமையில அந்த முருகர் மாநாட்டுல ஒரு வீடியோ ஒளிபரப்பு பண்ணாங்க. திராவிடத்தை ஒட்டுமொத்தமாக வேறறுக்க வந்த இந்து முன்னணி, அந்த திராவிடத்தை ஒட்டுமொத்தமாக வேறறுக்க வந்த அப்படின்னு சொன்ன அந்த இடத்துல யாரோட புகைப்படத்தை காட்டினாங்க? தந்தை பெரியார் படத்தையும் அறிஞர் அண்ணா படத்தையும் காட்டினாங்க. மேடையில் அந்த வீடியோ ஒளிபரப்பு செய்யப்பட்ட அந்த சமயத்தில் அதிமுக கட்சியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் அனைவரும் பாருங்க முன்னிருக்கையில் அமர்ந்து கொண்டு வேடிக்கை பார்த்தார்கள். அந்த சமயத்தில் தான் விஜய் அவர்கள் அவருடைய கட்சியின் கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்ட பெரியார் அவர்களையும் அறிஞர் அண்ணா அவர்களையும் ஒட்டுமொத்தமாக ஒழித்து கட்ட வேண்டும் தமிழ்நாட்டில் இருந்துன்னு சொன்ன அந்த வீடியோவுக்கு தான் பாருங்க அப்போ எதிர்ப்பு தெரிவிக்கலனாலும் இப்போ பார்த்து சொல்லிருக்கலாமே. எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த கையோடு யாரை வழிகாட்டும் தலைவராக அறிஞர் அண்ணாவை ஏற்றுக்கொண்டாரோ அவருடைய திருவுருவத்தை அவருடைய கொடியில் பதித்து வைத்திருந்தார். அந்த கொடியை நீங்க வைத்துக்கொண்டு கைப்பற்றி கொண்டு இந்த மாதிரி அக்கிரம அநியாயம் பண்றீங்களே, அந்த மேடையில் அந்த வீடியோ ஒளிபரப்பு செய்யப்படும் போது ஒருத்தர் கூட ஏன்னு எதிர்த்து கேள்வி கேட்காம அப்படியே வேடிக்கை பார்த்துருந்தீங்களே. இதெல்லாம் ஒரு கட்சியா? நீங்கெல்லாம் அவருடைய கொள்கையை காப்பாற்றுபவரா அப்படின்னு கேட்கலீங்களே. நியாயமா அந்த இடத்துல இந்த கொடி உருவம் எம்ஜிஆர் வழிகாட்டி அண்ணா அப்படி இப்படின்னு பேசும்போது இதை பத்தின பேசியிருக்கணும். எம்ஜிஆர் அவர்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கிய கட்சியோட அடையாளத்தையே நீங்க சிதைக்கும் வண்ணமாக ஒளிபரப்பு செய்யப்பட்ட அந்த வீடியோவை வேடிக்கை பார்த்துனுக்கிறீங்களா? அன்னைக்கு கேட்கல, நான் இன்னைக்கு கேட்கிறேன். அந்த கொடிக்கான அடையாளத்தை நீங்க வைத்துக் கொண்டிருக்கலாமா அப்படின்னு தானே கேட்டிருக்கணும். அந்த இடத்துலையும் பாருங்க அதை கேட்காம அதிமுகவை விமர்சனம் செய்யாமல் திமுகவை குறித்து விமர்சனம் செய்யறாரு. அடுத்து இதுதான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய காமெடி. அறிஞர் அண்ணா அவர்களோட வரலாற்றை ஒட்டுமொத்தமா கரைச்சி குடிச்சு மண்டக்குள்ள வச்சுன்னு திணிச்சின்னு சுத்துற கணக்காக அண்ணா சொல்றீங்க இல்லைங்களா? இந்த தமிழ்நாடுன்னு பேர் வச்சது யாருங்க? யார் தெரியுங்களா? 55 நாட்கள் பனையூர்ல நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த ரெஸ்ட் எடுத்த சமயத்திலேயாவது கொஞ்சமாவது பார்க்காம
பார்க்காம பேசுற அளவுக்கு உண்டான பேச்சுத்திறனை வளர்த்து கொண்டு வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட மக்கள் கிடையாது, ஜாம்பிஸ் கூட நம்பிந்தாங்க. அந்த நம்பிக்கையை பாருங்க ஒரு காப்பாத்தல. 55 நாட்கள் ரெஸ்ட் எடுத்துக்கொண்ட பிறகு மறுபடியும் பாருங்க ஒரு சின்ன வார்த்தையை கூட பார்க்காம இவரால் படிக்க முடியல. வரும்போது வந்தாரு, பில்டப்போட வந்தாரு, சும்மா ஒரு 4 வரி பார்க்காம அள்ளி தெளிச்சாரு. அள்ளி வீசந்த பார்க்கும்போது அப்படியேங்கப்பா 55 நாட்கள் ரெஸ்ட் எடுத்து திருந்திட்டார் போல்துங்க, பார்க்காம படிக்கிற அளவுக்கு உண்டான ட்ரைனிங்கை வளர்த்துனார் போல்துங்க அப்படின்னு நினைச்ச சமயத்துல டக்குன்னு பாருங்க பக்கத்தை போட்ட ஆரம்பிச்சிட்டாரு. பேசாத அப்படியே நிறுத்திட்டாரு. அமைதினா அமைதி, அந்த மாதிரி ஒரு அமைதி. புரட்டுறாரு, பக்கமா புரட்டுறாரு. அவருக்கு தேவையான பாயிண்ட் எந்த பக்கத்துல இருக்குன்னு அவருக்கு தெரியல போல்துக்கு. இண்டெக்ஸ் எல்லாம் நோட் பண்ணல போல்துக்கு. சும்மா அப்படியே கட்டா பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால அவருக்கு தேவைப்படுற பாயிண்ட் எந்த பக்கத்துல இருக்குன்ட்டு தேடுற அளவுக்கு புரட்டுறாருங்க. அப்படி பக்கமா புரட்டி பேசக்கூடிய அளவுக்கு உண்டான குறிப்புகளை பக்கமா எழுதி வந்த அந்த பக்கத்துல ஏதாவது ஒரு பக்கத்துல வரலாற்று பக்கங்களை கொஞ்சமாவது பிரிண்ட் பண்ணி எடுத்து வந்திருக்கலாம் இல்லைங்களா? தமிழ்நாடு என்கின்ற பெயரை வைத்தது யாருன்ட்டு 1967. இப்ப வார்த்தைக்கு வார்த்தை பேச்சு அறிஞர் அண்ணா மறந்துட்டாங்க, திமுக மறந்துட்டாங்கன்ட்டு. அந்த அறிஞர் அண்ணா அவர்கள் தான் பாருங்க முதலாக மதராஸ் மாகாணம் என்கின்ற பெயரில் சென்னை மாநிலமாக இருந்த அந்த பெயரை மாற்றி தமிழ்நாடு என்கின்ற பெயரை ஜூலை 18, 1967 ஆண்டில் சூட்டுகிறார். சூட்டப்பட்ட இந்த பெயர் சம்பந்தமான சட்டம் நிறைவேற்றப்பட்டு 1968 ஆண்டில் நாடாளுமன்றத்தில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு 1969 ஆண்டில் தமிழ்நாடு என்கின்ற பெயர் சட்டப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுகிறது. பக்கமா புரட்டி கொண்டிருக்கும் பனையூர் பண்ணையாருக்கு எதற்காக இந்த வரலாற்று பக்கத்தை, தமிழ்நாடு என்கின்ற பெயர் யாரால் சூட்டப்பட்டது, யாரால் வந்தது என்கின்ற பக்கத்தை எதற்காக ஞாபகப்படுத்தி எடுத்து போடுறோம்னு சொன்னா, அறிஞர் அண்ணான்னு வார்த்தைக்கு வார்த்தை பேசுற விஜய் இருக்கார் இல்லைங்களா, அவரு தன்னுடைய கட்சி பெயரையே தமிழ்நாடு வெற்றி கழகம்னு வைக்கல. மக்களிடம் செல்னு சொன்ன அண்ணாவை மறந்தது யாரு? ஏன் சார் விஜய் சார், ஏன் சார் அது? ஏன்னா அறிஞர் அண்ணா அவர்களை என்னுடைய கட்சியோட கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்ற பட்சத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் சூட்டிய தமிழ்நாடு என்கின்ற பெயரை தானே முன்னுதாரணமாக உங்க கட்சியோட பெயரை வச்சிருக்க தமிழ்நாடு வெற்றி கழகம் என்று. அதற்கு மாறாக பிஸ்கெட் ஜேபி கட்சிக்கு தமிழ்நாடு என்கின்ற பெயரை சொன்னாலே அலர்ஜி, RSS அமைப்புக்கு தமிழ்நாடு என்கின்ற பெயரை சொன்னாலே அலர்ஜி. ஏன் ஆரியன் ரவி அவர்கள் இருக்கார் இல்லைங்களா, அவர் என்ன சொன்னாரு, தமிழ்நாடு என்பதை காட்டிலும் தமிழகம் என்ற பெயர் தான் மிக பொருத்தமாக இருக்கும் என்று சொன்ன அந்த தமிழகம் அப்படின்ற பெயர் தான் பாருங்க உங்க கட்சிக்கு பேரா வச்சிருக்கீங்க, தமிழக வெற்றி கழகம். அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த பேர் தான் வேணும்னு சொல்லி சட்டப்பூர்வமாக வைத்த அந்த தமிழ்நாடு என்கின்ற பெயரையே பாருங்க அறிஞர் அண்ணா அவர்களை மதித்து உங்க கட்சிக்கு பேரா வைக்கல. ஆனா பாருங்க வேமா சூசோ இல்லாம ஒன்ஸ் அகைன் சொல்றோம், அறிஞர் அண்ணா அவர்கள் உங்க கட்சியோட கொள்கை தலைவர். மக்களிடம் செல்னு சொன்ன அண்ணாவை மறந்தது யாரு? கண்ணாடி சார் அது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேட்டு இந்த காணொலிக்குள்ள வந்த ஒரு பாதியை குறிப்பிட்டு மட்டும் இந்த காணொலியை பார்த்திருக்கோம். இதனுடைய தொடர்ச்சியாக இந்த இடத்துக்குள்ள வராத ஒருத்தர் இருக்காரு. அவர் ஏன் வரல தெரியுங்களா? அதை குறிப்பிட்டு இந்த காணொலியோட மறுபாதியாக நாளைய தினம் சந்திப்போம். எங்க 2வது வீடியோ வெளியிடுற அளவுக்கு என்னங்க இருக்கு. என்னுடைய கட்சி இயக்கி கொண்டிருப்பதே பிஸ்கெட் ஜேபி கட்சி தான் என்கின்ற உண்மையை அந்த மேடையில் ஒப்புக்கொண்டு விட்டார். எந்த இடத்துல தெரியுங்களா? அதைத்தானே பாருங்க இந்த காணொலியோட மறுபாதியாக நாளைக்கு பார்க்க போறோம். அந்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.